Welcome to this lecture. In this lecture we are going to find maximum and minimum value of the cost function y equal to 5 plus 2x square minus x cube. Okay, let me start. Already given that y equal to 5 plus 2x square minus x cube. Step number 1, find dy by dx. நம்ம first dy by dx தான் கண்டுபிடிக்கணும். இப்போ dy by dx எங்க maximum minimum ஆனாலும் first dy by dx கண்டுபிடிக்கணும். 5 plus 2x square minus x cube. ஓகே, இதில் பிரிச்சுக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர். அப்போது நமக்கு dy by dx ஈக்குவல் டு 4x மைனஸ் 3x ஸ்கொயர். இப்போது நம்ம ஸ்டெப் 2 கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட் நம்மளை எடுத்துக்கணும். dy by dx ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கணும். அப்போது எடுத்துகிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது 4x மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனு, அதனால் நமக்கு இதுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸ்ன்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. காமனாக இல்லைன்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர் யூஸ் பண்ணோம். 4 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. அப்போது இதில் x ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. 2 சான்சஸ் இருக்குது. அப்போ x ஈக்குவல் டு 0ன்றது ஒரு சொல்யூஷனு. இதை ஃபஸ்ட் கிடைச்சதுனால இது x1ன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 3x ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 4/3. இது வந்து நமக்கான செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 4/3. பேஜ் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இது ரெண்டாவது கிடைச்ச வேல்யூவை நம்ம x2 நம்ம எடுத்துக்கலாம். இது x2, சும்மா அதுக்கு நேம் கொடுக்குறோம். நம்ம சம் பீப்புள்ஸ் வந்து அது ஏபி அப்படின்னு கூட எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம x1 x2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் நம்பர் 3ல் டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது dy by dxஐ இன்னொரு வாட்டி நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, dy by dx. இப்போ dy by dx, இங்கே dy by dx இதுதான் dy by dx. இப்போது திரும்ப 4x மைனஸ் 3x ஸ்கொயரு. ஓகே, நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். அப்போது 4x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x.
ஆக மொத்தம் இப்போ எவ்வளோ ஆகுது 4 மைனஸ் 6x. அப்போது டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயரோட வேல்யூ 4 மைனஸ் 6x. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா எத்தனை நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்குதோ அத்தனை நம்ம கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் 1, இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயரில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஆன 0வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயரில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அப்போ 4 மைனஸ் 6 இன்ட்டு 0. ஓகே, இது நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இது 4 மைனஸ் 0, அப்போது 4. இதனுடைய வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0ன்றதுனால இந்த பர்டிகுலர் பாயிண்டில் x1 ஈக்குவல் டு 0ல் therefore நம்ம கிளைம்க்கு வரணும். ரைட்டா, கிளைம் என்ன அப்படின்னா at x1 equal to 0 y have greater than 0 இருந்துச்சுன்னா ஓகே மினிமம் வேல்யூ இருக்கும். மினிமம் வேல்யூ அந்த மினிமம் y மினிமம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி yல நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ ஒய்ன்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ப்ளஸ் 2x ஸ்கொயர், அப்போது 2 இன்ட்டு 0 ஸ்கொயர் மைனஸ் 0 கியூப். ஓகே, நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்னுடைய வேல்யூ 5. அப்போது ஒய்னுடைய மினிமம் வேல்யூ எங்கே கிடைக்குது? 0ல் கிடைக்குது. அது எவ்வளோ வேல்யூ? 5. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதே ஸ்டெப் தான் கேஸ் 2 டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் 2 என்ன அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரில் நம்ம செகண்ட் பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட் x2 ஈக்குவல் டு 4/3. x2 ஈக்குவல் டு வெரிஃபை பண்ணிக்கிறேன். x2 ஈக்குவல் டு என்ன 4/3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன பாருங்கள், அங்கே என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரு, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 3x ஸ்கொயர். அப்போது 4xோட வேல்யூ 4/3 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ? எக்ஸ்னா 16/9. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது 3 ஆகிடும். அப்போது இது என்ன, இது ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே 6 ஓகே 6x இருக்குது, நான் இங்கே 3x போட்டிருக்கேன். இங்கே 6x அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, இது வந்து 3. ஓகே, அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ 3 ஓகே. நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இது எல்சிஎம் வந்து 3. இப்போ 4 இன்ட்டு
4 16 minus 2 into 16. 2 into 16 30. ஓகே, நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -16 16/3 சாரி, நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இங்கே 4 - 6x, அப்போ ஜஸ்ட்டு 4 - 6x தான் இருக்குது. நான் கொஞ்சம் ராங்காக பண்ணிட்டேன். நான் இது கொஞ்சம் delete பண்ணிடுறேன். நான் 4xன்னு நினச்சிட்டேன் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறதே டெக்னிக்கல் இஷ்யூ போல இருக்குது. போர்டு சரியாக ஒர்க் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம 4 minus 6 into 4/3. ஓகே, நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸு. இப்போ 4 minus 8 மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக, இது ராங்கு. ஓகே, அப்போ இது -4. இப்போ -4 which is less than 0. அப்போ நம்ம என்ன கிளைம் பண்ணலான்னா, therefore y have maximum value at x2 equal to 4/3. ஓகே, அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மேக்ஸிமம் வேல்யூ 4/3 which is equal to y எடுத்துகிட்டு போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். y என்ன கொடுத்துருக்காங்க? 5 plus 2 into 4/3 whole square minus 4/3 whole cube. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 5 plus 2 into 16/9 minus 64/9. ஓகே, நீங்கள் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது கியூப், இது கியூப் 3 கியூப் வந்து 27. தப்பாக எழுதியிருக்கேன், 27. அப்போ 27 வந்து எல்சிஎம்மு. இப்போது இது வந்து நம்ம 135 plus 96 minus 64. ஓகே, அப்போ மொத்தம் நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா நமக்கு 167/27. இதுதான் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.